தேங்காய் பிரசனத்துல வந்து குலதெய்வம் யாரு, அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கறதையும் காட்டி கொடுக்குமா? துல்லியமாக சொல்ல முடியுமா அதுல? சொல்ல முடியாது. ஓகே. தேங்காய் பிரசன்னத்தில் வந்து நீங்கள் குலதெய்வத்தை அவ்வளோ ஈஸியாக சொல்லிட முடியாது. வெத்தலையில் மை போட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஓகே. அதில் சொல்லலாம். ஓகே, சரி. நீங்கள் ஆமாம், நீங்கள் எந்த வம்சாவழியை சேர்ந்த, நீங்கள் உங்கள் முன்னோர்கள் யாரை வழிபட்டாங்க, உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குது, இப்போ அதை எந்த மாதிரி எடுத்து நடத்துகிறாங்க, உங்கள் இதில் யார் மேலேயாவது வர விரும்புதா அப்படிங்கிறத வந்து நம்ம சோதித்து சொல்லலாம். தேங்காய் மேலே நம்ம உட்கார வச்சு பார்க்குறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய தோஷங்கள் எப்படி இருக்குது, கிரகங்கள் எப்படி இருக்குது, கர்மாவினைகள் எப்படி இருக்குது, வேறு எதுவும் பில்லி சூனிய ஏவல் செய்வன் இந்த மாதிரி இருக்கா, அதுக்காக பார்க்குறதானே தவிர தேங்காயை மாத்திரம் வச்சு குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னா முடியாது. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவ்வளோ எளிதில்லை தேங்காய் மேலே உட்கார வச்சு பார்த்து கண்டுபிடிக்கிறது. அஞ்சன மையன்னு ஒன்று இருக்குது, அதை வெத்தலையில் போட்டு பார்க்கும் பொழுது நீங்கள் யார், என்ன வம்சாவழியை சேர்ந்த, என்ன சமாஜம், உங்கள் குலதெய்வம் ஆனா பெண்ணா, எங்கே இருக்காங்க, சைவமா அசைவமா, கருமுறையா உருமுறையா, எந்த திசை, எந்த ஊர், எங்கே, காட்டுக்குள்ளையா வெளியிலையா, யார் வணங்குறா, இருக்கா இல்லையா, பவரா, அது அந்த மாதிரி பார்க்க.